ட்ரை டு ஸ்பீக் நேயர்களுக்கு வணக்கம். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி மேகமலை டூர் போனோம். போகும்போது தேனியிலேருந்து மதுரையிலேருந்து தேனி வழியாக போனோம். போய் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வியூ வந்து என்னென்னா ஹைவே டேம். அந்த டேம் பக்கத்தில் தான் அதோட நாங்கள் தங்கியிருந்த இடம் இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கே தங்கியிருந்தோம் அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த டேம் இருக்குது. நாங்கள் இப்போது சம்மரில் போனோம். பட்டு இதுதான் அந்த டேமு. நாங்கள் ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி மலை ஏறினோம். வழியில் செக்கிங் இருந்துச்சு. செக் பண்ணாங்க. அதுவும் பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்கி அதை அப்புறப்படுத்திடுவாங்க. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி சைன் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணி இந்த பிளேஸை ரீச் பண்ணோம். இதுதான் அந்த டேமு. ஸோ இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லை, ரொம்ப தண்ணி கீழே இருந்துச்சு. டேமுக்குள்ள அலோட் கிடையாது. ஸோ அவுட் சைடு தான் வீடியோ எடுத்தோம். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பேச்சி அம்மாள் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து 3 வேளையாகவும் சாப்பாடு போடுறாங்க. ஸோ நைட்டு பௌர்ணமியால் அந்த பௌர்ணமி நிலவை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், இதுதான் அந்த பௌர்ணமி நிலவு. என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. இரவு நேரம் எந்த ஒரு சவுண்டும் இல்லை. நைட்டு 6 o'clock மேலே வெஹிக்கிள்ஸ் நாட் அலோடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் அலோடு, டூரிஸ்ட் வெஹிக்கிள் அலோடு இல்லை. ஸோ அதனால் அந்த ரோட்டில் வந்து எந்த ஒரு சவுண்டு நாய்ஸ் அமைதியாக இருந்துச்சு. அந்த இரவு நேரத்தில் வந்து சின்ன சின்ன குரல்கள், அதாவது பறவைகள் ஒலிகள் மிகவும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 o'clock இதுதான் இந்த சவுண்டை கேளுங்க. ஒரு பறவையோட சவுண்டு என்னன்னே கணிக்க முடியல.
அங்கே இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஹெல்ப்பர் கிட்ட கேட்டேன், இது என்ன சவுண்டு அப்படின்னு கேட்டேன். இது வந்து ஒரு குயிலோட சவுண்டு அப்படின்னு சொன்னார். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஒளி, அவ்வளோ இது இனிமையாக இருந்துச்சு. நான் மார்னிங் கார்லேயே உள்ளே உட்காந்துட்டு இந்த சவுண்டை கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு ½ அன் மேலே ரெக்கார்ட் பண்ணேன். அதோட தனி வீடியோ ஒன்று இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் அடுத்து பிளான் பண்ணி போயிட்டு அந்த பேச்சியம்மன் மெஸ்ஸில் சாப்பாடு எடுக்கலான்னு போனோம். நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்துட்டீங்க, ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே அந்த பேச்சியம்மன் ஹோட்டலில் நீங்கள் சொல்லிடணும் எத்தனை பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஃபுட் ரெடி பண்ணிடுவாங்க. வேறு எந்த ஹோட்டலுமே இங்கே கிடையாது. அதாவது இந்த இடத்துல இன்னும் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா, ஒரு 6 to 7 இன்னொரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கு இன்னும் இன்டீரியராக போனோம். பட் இந்த ஹோட்டல் எல்லோரும் டூரிஸ்ட் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்து எல்லாம் சாப்பிட்டு விரும்பினாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு ஹோட்டல். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் சர்வீஸ் இருக்குது. அதாவது நைட்டு 3 o'clock வரையும் பஸ் சர்வீஸ் இருக்குன்றாங்க. அதாவது 3 o'clock அங்கேருந்து கிளம்பும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் டீ எஸ்டேட்லேருந்து இந்த பஸ் வருது. இது கரெக்டாக கம்பம் போயிட்டு தேனி வரையும் போகும். இதே பஸ் தான் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் மேகமலைக்கு. பாருங்கள், இதுதான் அந்த மினி பஸ்ஸு. இந்த பஸ் எவ்ரி டைம் இது போயிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும். இதுதான் அந்த ரூட்டு, தேனி சின்னமனூர் அப்புறம் இந்த மாதிரி ரூட்டுக்கு. நான் அங்கே தங்கியிருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இது மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. இங்கே 2 பேருக்கு தான் கவர்மெண்ட் சர்வீஸ் உள்ள 2 குவார்ட்டர்ஸ் இருக்குது. என்னென்னா இபி குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் இந்த டவுன் பஞ்சாயத்து குவார்ட்டர்ஸ். முழுக்க எல்லா பிளேஸஸுமே ப்ரைவேட்டுக்கு சொந்தமானதான். ஸோ இந்த 2 பேருக்கு மட்டும் அவங்க அந்த ப்ரைவேட் செக்டர்லேருந்து லேண்ட் வாங்கி பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த இது. நாங்கள் தங்கியிருந்த பில்டிங் பார்த்திங்கன்னா முழுக்க பழங்கால பில்டிங்ஸ், கற்களால் கட்டப்பட்டது. இது பாருங்கள், இது ஒரு லேக் வியூ. நாங்கள் தங்கியிருந்ததுக்கு அப்படியே பின்னாடி பிளாக் பேந்தர் ஒரு லேக் வியூன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, இந்த லேக் வியூ பார்த்திங்கன்னா சுற்றி அருமையான சின்ன ஹட்ஸ், அதாவது சின்ன குடிசைகள் இருக்கும். இது எல்லாமே இங்கே வேலை பார்க்குறவங்களோட குடிசைகள், அதாவது டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களோட குடிசைகள், அதாவது குடியில் தான் சொல்ல முடியும். இங்கே டீ எஸ்டேட்டுக்கு வருடக்கணக்காக இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா இது மேகமலை ஒரு கருஞ்சிறுத்தையோட ஒரு வன உயிர் பூங்கா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு கருஞ்சிறுத்தை வன உயிர் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த லேக் வியூ பாருங்கள். அப்படியே மார்னிங் வாக் போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். இதுதான் அந்த காட்டு பறவை ஜோடியாக இருந்துச்சு. என்னால் ஒரு படத்தை மட்டும்தான் புகைப்படம் எடுக்க இருந்துச்சு. ஸோ அதை நான் வீடியோ எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த காட்டு பறவை. அற்புதமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அது டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த என்னென்னு கேட்கும்போது இதை காட்டு கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு வித்தியாசமான கலரில் ரெட் ப்ளஸ் டார்க் ரெட் ஃபேஸில் இருந்துச்சு. ஸோ அதுதான். அப்படியே மார்னிங் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே உள்ள அந்த குளங்களில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்காக இங்கே இருக்க அந்த பெரிய ஏரியாவில் இங்கே உள்ள மக்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முழுக்க டீ எஸ்டேட் தாங்க. இங்கே வேறு எதுவுமே கிடையாது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஒன் டே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது.
இதுதான் அந்த டீ எஸ்டேட்டு. கொஞ்சம் தூரம் மகாராஜா டீ எஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதுதான் லாஸ்ட் டெட் எண்டு. அதுக்கப்புறம் ரூட்லாம் கிடையாது, மறுபடியும் நீங்கள் இந்த வழியாக தான் வந்தாகணும். ஸோ பாருங்கள், இதுதான் டீ எஸ்டேட் தான், வேறு எதுவுமே இங்கே கிடையாது. ஒன்லி டீ எஸ்டேட் மட்டும்தான். ஆனால் நல்ல கிளைமேட்டுங்க. ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் நான் மேலே சீ லெவல் வரும்போது, அதாவது மவுண்டைன் வரும்போது டோட்டலி கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரோட்டில் ட்ராவல் போயிட்டுருந்தோம். எந்த 2 புறமும் டீ எஸ்டேட் தான், வேறு எதுவுமே இங்கே கிடையாது. ஒன் டே நீங்கள் ஹாப்பியாக மேகமலையில் என்ஜாய் பண்ணலாம். பட் வரும்போது நாங்கள் வந்து அனிமல்ஸ் ட்ராப்பிங்ஸ் பார்த்தோம். அதாவது எலிஃபென்ட்ஸு அப்புறம் டீர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். பட் அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான். ஆனால் டூரிஸ்ட் வந்து மேக்ஸிமம் வர்றாங்க. பட் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே வந்து லிமிட்டட் சோர்ஸ் தான் அவைலபிள். அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒன் டே தான் மேகமலை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸாக இருக்குமே தவிர அதுக்கு மேலே இங்கே எதுவும் என்ஜாய்மெண்ட் கிடையாது. பட் அனிமல்ஸ் வந்து இங்கே ரோட்டில் பயங்கரமாக க்ராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து மேலே ஹில்லில் ஏறும்போது எங்களை வந்து வனத்துறையினர் வந்து காரை விட்டு இறங்காதீங்கன்னு எச்சரிக்கை பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அதுதான். மேகமலை பொறுத்தவரையில் இங்கே யானைகள் ஜாஸ்திங்க. யானைகள் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இரவு நேரங்களில் நம்ம வானங்களில் பயணம் செய்யும்போது சேஃபாக ட்ராவல் பண்ணணும். இங்கே பாருங்கள், யானைகள் டீ எஸ்டேட்டில் அவ்வளோ அற்புதமாக யானைகள் வந்து அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். யானைகள் வந்து அங்கே உள்ள அந்த டீ எஸ்டேட் உள்ள அந்த பொருட்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இதை தான் அந்த இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 2வது தனியாக அங்கே உள்ள ஊரெல்லாம் தெரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.